வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, எனக்கு பிடித்த இந்த கிழங்கை தொட்டு உன் வேண்டுதலை நீ வைத்து விட்டாயல்லவா? இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரும் செய்தி ஒன்று நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே. நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள், கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை. அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. கேட்டாலும் இறைவன் நம்மை விட மாட்டான். எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் நமக்கு அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள். அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய். என்னை முழுவதுமாக நம்பு. உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய். அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும் போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய். எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை. உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்துவிட்டேன். அதற்கு பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்தனானாய். உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன். எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய். என்னை முழு மெய்சிலிர்ப்போடு, நன்றியோடு, ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது குழந்தையே. யார் யார் எதை எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் அன்னையான நான். ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும். சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது. அது 10 திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது. யார் சாத்வீகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான குரு தேவர். அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பேன். வெற்றி வராகி தாயான உன் அன்னைக்கு ஏழைக்கும் ராஜ்யத்தை அளிக்கும் சக்தி உண்டு. அதே சமயம் எனக்கு கோபம் வந்தால் எதையும் சாம்பலாக்கி விடுவேன். வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் உறைவிடமும் எதுவுமின்றி தவித்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதை கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது. முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார். உடனே அப்பறவை என்று என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது. தன் குருவை அடைந்த அத்தூதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார். இன்னும் 7 பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் என்று குரு பதில் கூறினார். இதை கேட்டால் ஏற்கனவே சோர்வுற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமொடிந்து போய்விடுமே என்று எண்ணிய ஞானி இதற்கொரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என வேண்ட குருவும் மனம் இறங்கி அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார். குரு கற்பித்த அந்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார். 7 நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது அந்த பறவையின் உடல் இறகுகள் முளைத்திருந்தன. அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி கூட முளைத்திருந்தது. ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது.
ஆனந்தத்துடன் அங்கும் இங்கும் மகிழ்வுடன் அப்பறவை அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. குருவிற்கு மகா ஆச்சரியம். 7 பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே, எப்படி இது சாத்தியமென எண்ணி குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? ஆம், 7 பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது. உண்மைதான். ஆனால் அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை பாலையின் சுடுமணலில் விழுந்த போதும், வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும், சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு சொன்னது. எனவே 7 பிறவியின் ஊழ்வினை பயன் 7 நாட்களில் கரைந்து மறைந்தது என்று பதில் கூறினார். அதேபோல நாமும் உறவுகள், பொருளாதாரம், சமுதாய வாழ்வு, வியாபாரம், நண்பர்கள், வேலையாட்கள், உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. நன்றி நன்றி என்று உளமாற கூறிப்பார். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும். உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன். இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயமேன்? பயமற்று இரு. ஏக்கம் எதற்கு? எனக்காகவே ஏங்கு. பரபரப்பு எதற்கு? என் மீதே மிக்க ஆவல் கொள். கவலை எதற்கு? எனக்காக கவலைப்படு. பரஸ்பர அனுக்கிரகத்தாலேயே நான் இருக்கிறேன். ஆத்மார்த்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நானும் இருப்பேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக செல். அவரிடம் நம்பிக்கை வையுங்கள், இவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே. முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, உன் வெற்றி வராகி தாயான நான். உன் கனவுகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும். உன் எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே. யார் வேண்டுமானாலும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உனக்கு எதிராக கூறட்டும். ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கசப்பான பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதே. இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டு இருந்தாயானால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியடைய முடியும். என் முன் படைக்கும் உணவை ஈ, எறும்பு, காகம், நாய் போன்ற வாயில்லா ஜீவனுக்கு வை. உன் உணவு என்னை வந்து நிச்சயம் சேரும். இறந்த காலத்தையே நினைத்து வேதனை கொள்வதை விட இனி வரும் காலங்களை நினைத்து நிம்மதி கொள். உன் அன்னை நான் இருக்கிறேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் உருவாக்கி தருவதற்கு. உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு இதை செய்ய தெரியாதா என்ன? காத்திரு குழந்தையே. நான் சொன்னபடி நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். நான் என் வார்த்தைகளில் தவறிவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய். உன் செயல்முறை இதுவரை முடிவடையவில்லை. நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு. நீ எதையும் இனி தேடி செல்ல வேண்டியது இல்லை. உன்னை தேடி அனைத்தும் தானாக வந்து சேரும். நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். நீயே ஆச்சரியப்படப் போகிறாய் என் குழந்தையே. ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள். எது நடந்திருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு. உன் நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும். நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும். இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் வரும். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும். உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும். செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன்? நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. அந்த நல்ல செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு என் தங்கமே. மனதை ஒருநிலைப்படுத்து.
தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும். விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய். கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா? அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை உன் அன்னையான நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். என் தங்கமே, எல்லோருமே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும். ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டு விடு. புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும்.